ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட சேனல் ட்ரீமி லைஃப்க்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னா காடை முட்டையை வந்து கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. காடை முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு அப்புறம் தண்ணி ஆற வச்ச பிறகு அதை உடலை உடச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பல்லாரி எடுத்துக்கோங்க. பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து எடுத்துட்டு அது கூடவே அந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பல்லாரி அவ்வளோத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்து வெங்காயம் வந்து சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டு அந்த வதக்கலாம். தாளித்ததுமே வந்து சோம்பு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆனதுமே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலே இஞ்சி பூண்டு பண்ணுங்கள். கடையில் பேக்கெட்டில் இருக்கிறத வாங்காதீங்க. நமக்கு ஹெல்த்தியாக பண்ணணுன்னா வீட்டிலையே இஞ்சி பூண்டும் நல்லா மிக்சியில் போட்டு ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. அது 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மிளகாய் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக வேணுன்னா 1-1.5 ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலர் நிறைய வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் மல்லிப்பொடி, அப்புறம் ஜீரகப்பொடி, வேறு என்னென்னா நல்ல மிளகு பொடி, மஞ்சத்தூள் இந்த மாதிரி மசாலாஸ் எல்லாமே. மசாலாஸ் கூடவே நம்ம கரம் மசாலா இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா அந்த ஸ்பூன் அதில் 1 ஸ்பூன் கூட போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி கிளறிக்கணும். நம்ம இந்த காடை முட்டை கிரேவிக்கு தக்காளி சேர்க்க போகிறதில்ல, வெறும் ஆனியன் மட்டுமே. ஆனியனும் இந்த மசாலாஸ் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி அது கொஞ்சம் நல்லா அதோடு சேர்ந்து ப்ரௌனிஷ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ஆனியனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அதுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்க்கணும். நான் இப்போது 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து கம்மியாக போடுறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1 ஸ்பூன் போட்டாலே போதும். அப்புறம் நல்லா அதை கிளறி விட்டுட்டு அது நல்லா வற்றணும். நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சு மூடி போட்டு நல்லா வற்ற வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம காடை முட்டை எடுத்தோம் இல்லையா, அந்த காடை முட்டை எடுத்து வச்சுருக்கத அது கூட போட்டு நல்லா கிளறி விடணும். அது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ட்ரை ஆகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி மாதிரி குழம்பு வேணும்னா குழம்பாட்டம் வச்சுக்கலாம். இல்லை நமக்கு ட்ரையாக வேணுன்னா இதை வந்து காடை முட்டை கிரேவின்னு சொல்லணும்னா கிரேவிக்கு தண்ணி ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இல்லையா ட்ரை ரோஸ்ட் மாதிரி காடை முட்டை ட்ரை ரோஸ்ட் அப்படியே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம காடை முட்டை கிரேவி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏதாவது ஆப்பு ப்ராடக்ட் ரிவ்யூ கூட போடணுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். வாட்ஸ்அப் ட்ரிக்கு அந்த மாதிரி கூட உங்களுக்கு தேவைப்பட்டனா கண்டிப்பாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.